ஃப்ரெண்ட்ஸ் இது சனிக்கிழமை காலையில இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன். ஏன்னா வந்து 2 நாளா கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சால பனி கொஞ்சம் பெய்ய ஆரம்பிச்சிருந்தனால, பனியில கோலம் போடுறதுனால பார்த்தீங்கன்னா, சரியான தலை வலிக்குது ஒரு 10 மணிக்கு மேலலான்றதால, இன்னைக்கு 5:30 மணிக்கு தான் கோலம் போட ஆரம்பிச்சேன்றதால, கொஞ்சம் பொழுதே விடிஞ்சு போச்சு கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் பூஜை ரூம் போயிட்டு கொஞ்சம் விளக்குலாம் ஏத்தலான்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நேத்து மகாலட்சுமி பூஜைலாம் செஞ்சிருந்தேன் இல்லையா? அதெல்லாம் சரி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் விளக்கு ஏத்தலான்றதுக்கு ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். போன ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? பூஜை ரூமுக்கு 2 பேர் வந்து புதுசா வந்திருக்காங்கன்ட்டு. அவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயார் தான். எவ்வளோ ஒரு சூப்பரா அழகா குட்டியா இருந்தாலுமே ரொம்ப அழகா இருக்காங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. பழனியில வந்து ரூ. 400க்கு இந்த மகாலட்சுமி சிலை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த மகாலட்சுமி பூஜைலாம் வந்து செஞ்சாலே எனக்கு பூஜை ரூம் விட்டு வெளியே போறதுக்கே மனசு வராது. ஏன்னா, அப்படி இருக்கும் எனக்கு பார்க்கறதுக்கு. அந்த மாரி தான் நேத்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நைட் வரைக்குமே எடுக்காம அப்படியே வச்சிருந்தேன் பூஜை ரூம்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில தான் எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு பிரசாதமா கொஞ்சமா கொய்யாப்பழம் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க. அதுவும் ராஜ அலங்காரத்தோட என்கிட்ட வந்து அந்த 5 ஃபோட்டோல இருப்பார் இல்லையா முருகப்பெருமான், அது மட்டும் தான் இருக்கு. தனியா வந்து முருகர் ஃபோட்டோ கிடையாது. அதனால ராஜ அலங்காரத்தோட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாட்டுன பிறகு ரொம்ப அழகா இருந்தாங்க. அன்னைக்கு காலையில வந்து பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் இல்ல. நேத்தே வந்து யூனிஃபார்ம் கூட நான் துவைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பசங்க வந்து இன்னைக்கு ஸ்கூல்மான்னு சொன்ன பிறகு ஈவினிங் தான் யூனிஃபார்ம்லாம் துவைச்சு போட்டிருந்தேன். சனிக்கிழமை எப்படி லீவ் விடுவாங்க, ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். கடைசியில பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வச்சுட்டாங்க. இப்ப தான் 10 நாள் வந்து லீவ் விட்டாங்க இல்லையா? அதனால வந்து சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுட்டாங்க போல இருக்கு. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டை குழம்பு தான் வைக்க போறேன். நாத்தனார் வீட்ல இருந்து முட்டை குடுத்து அனுப்பினாங்க. அதெல்லாம் வந்து பசங்க வந்து கேட்டிருந்தாங்க. நாட்டுக்கோழி முட்டை குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகுதும்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அன்னைக்கு முட்டை குழம்பு தான் வைக்க போறேன். டீலாம் போட்டு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் சமையல் வேலை செஞ்ச ஆரம்பிச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து நான் எப்பவுமே முட்டை குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயம், தக்காளிலாம் வதக்கி தான் செய்வேன். ஒரு சிலர் அரைச்சு போட்டு தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தி செய்வாங்க இல்லையா? நான் இன்னைக்கு வந்து எப்பவுமே தேங்காய்லாம் அரைச்சு ஊத்த மாட்டேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் அரைச்சு ஊத்தி முட்டை குழம்பு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பொடி தோசை, கருவேப்பில பொடி தோசை காலையில செஞ்சு குடுத்துட்டு, முட்டை குழம்பு, சாதம் இதான் வந்து செஞ்சு குடுத்து அனுப்பியிருந்தேன் இன்னைக்கு. இதுக்கப்புறம் வந்து ரசம் செய்யணும் இவருக்கு.